தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். போட்டியிடும் தொகுதியை தேடுகின்றார். போட்டியிடும் தொகுதியை தேடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல். தாங்கள் போட்டியிடும் தொகுதியை ஓரளவு தலைவர்கள் தேர்வு செய்துள்ளனர். மு.க.ஸ்டாலின் கொளத்தூரிலே போட்டியிடுகிறார். உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கத்திலே தான் போட்டியிடுகின்றார். அதேபோன்று நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் போட்டியிடுகிறார். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் தான் போட்டியிடுகின்றார். செந்தமிழன் சீமான் சிவகங்கையில் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான தலைவர்கள் தாங்கள் போட்டியிடும் தொகுதியை தேர்வு செய்துவிட்ட போதிலும் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் தான் போட்டியிடும் தொகுதியை தேடிக்கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் போட்டியிடும் தொகுதியை தேடிக்கொண்டிருக்கிறார். அதாவது கருத்து கணிப்புகள் ஆரம்பத்தில் விஜய்க்கு வரவேற்பு இருப்பதாக கூறின. தற்பொழுது வரவேற்பு குறைந்துள்ளதாக கூறுகின்றன. பொதுமக்கள் மத்தியில் விஜய்க்கான வரவேற்பு குறைந்துள்ளது. அதுவும் குறிப்பாக மதுரையில் நடைபெற்ற 2வது மாநில மாநாட்டுக்கு பிறகு பொதுமக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு சரிந்துள்ளது. இதற்கு காரணம் 2வது மாநில மாநாட்டில் விஜய் பேசிய பேச்சு பொதுமக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை, எந்தவித அரசியல் பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஆகவே நடிகர் விஜய் அவர்களுடைய வருகை, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் பொதுமக்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. ஆகவே அரசியலில் விஜய்க்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் முதலில் தருமபுரியில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டது, மதுரையில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டது, பூம்புகாரில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டது, கள்ளக்குறிச்சியில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டது, விருத்தாச்சலத்தில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த தொகுதிகளிலெல்லாம் போட்டியிட்டால் விஜய்க்கு பின்னடைவு என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்ததால் தான் போட்டியிடும் தொகுதியை விஜய் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் எங்கு போட்டியிட்டாலும் விஜய்க்கு வெற்றி சுலபமாக இருக்காது, மிகவும் கடினப்பட்டுதான் வெற்றியை தேட வேண்டியது வரும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆக விஜய்க்கு எந்த தொகுதியில் போட்டியிட்டால் எளிதாக வெற்றி பெறுவார் என்று எந்த கருத்து கணிப்புகளும் அவருக்கு ஆதரவாக தெரிவிக்கவில்லை. விஜய் நடத்திய ரகசிய சர்வேயிலும் கூட விஜய் எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி இதுதான் என்று எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே விஜய் தான் போட்டியிடும் தொகுதியை தேடிக்கொண்டிருக்கிறார். எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி எது என்று தெரிந்தால் அவர் உடனடியாக அந்த தொகுதியில் தன்னுடைய தேர்தல் வேலைகளை துவங்குவார். அல்லது கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு தொகுதியை அவர் தேர்வு செய்து போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது தான் போட்டியிடக்கூடிய தொகுதியை தேடிக்கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் உண்மை.